தினமொரு வசனம். லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சில பாரம்பரியங்களை ஒரு புறத்திலிருந்து பார்க்கும்போது அவைகளில் நல்ல விஷயங்கள் இருப்பது தெரிகின்றது. ஆனால் மறுபக்கத்திலிருந்து பார்க்கும்போது சில மோசமான அம்சங்களும் இருக்கின்றன. நெலந்து காலம் என்பது வேதம் போதிக்கும் ஒன்று அல்ல, அது தேவன் நியமித்த ஒன்றும் அல்ல. ஏதோ ஒரு காலகட்டத்தில் திருச்சபைகள் நல்லதென்று எண்ணி நியமித்த பாரம்பரிய ரீதியான ஒன்றே அது. லெந்து காலத்தில் சிலுவை, இயேசுவின் பாடு, மரணம், மனந்திரும்புதல், சுய வெறுப்பு, வாழ்க்கையை சீர் செய்தல் போன்ற விஷயங்கள் அதிகமாக சிந்திக்கப்படுவதற்கு தருணம் உருவாக்கப்பட்டது நல்லதே. ஆனால் லெந்து காலத்தில் மட்டும் இது போன்ற காரியங்கள் சிந்திக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பாரம்பரியம் உருவாகிவிட்டது. அது தவறானது. ஏனென்றால் பல கிறிஸ்தவர்கள் இந்த லெந்து காலத்தில் மட்டுமே சில பக்தி ஒழுங்குகள், சுய வெறுப்பு, சௌகரியங்கள் தவிர்ப்பு, ஆலய போக்குவரத்து போன்ற காரியங்களில் அதிக ஆர்வமாக இருக்கின்றனர். லெந்து காலம் முடிந்ததும் பழைய விதமான வாழ்க்கை முறை விரைந்து வந்து விடுகிறது. ஆனால் எந்த ஒரு பக்தி விஷயமாயினும் ஒரு குறிப்பிட்ட கால அளவோடு முடிந்துவிடக் கூடாது. ஆண்டவராகிய இயேசு சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்றும்படி அழைத்தார். அப்படியானால் லெந்து கால பக்தி உணர்வுகள் தினசரி வாழ்விலும் இருக்க வேண்டும். சுய வெறுப்பு, சிலுவை தியானம், இயேசுவின் கல்வாரி பாடுகள், கட்டுப்பாடுகள் போன்றவை அனுதின கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ ஒரு கால அளவிற்கு உட்பட்ட நாட்களில் மட்டுமல்ல, அது அனுதினமும் வாழப்பட வேண்டும். ஏதோ லெந்து காலங்களில் மட்டும் ஒழுங்காக ஆலயம் செல்லுதல், பக்தியாய் செயல்படுதல், ஆடம்பரம் தவிர்த்து வாழ்தல், சிலுவை தொடர்பான பிரசங்கம் கேட்டல், உடை கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு என்று வாழ்வதால் நாம் ஆவிக்குரியவர்கள் என்றும் தேவனை பிரியப்படுத்துகின்றவர்கள் என்றும் உறுதிப்பட்டு விடாது. தினசரி வாழ்க்கையில் சிலுவையை தியானிப்போம், இயேசுவுக்காக சிலுவை சுமப்போம். லெந்து காலத்தில் எவைகளை தவறு என்று எண்ணிவிட்டு விடுகிறோமோ அவைகளை எல்லா காலங்களிலும் விட்டு விடுவோம். லெந்து காலத்தில் எவைகளை செய்வது நல்ல பக்தி என்று எண்ணுகின்றோமோ அவைகளை லெந்து காலத்திற்கு அப்பாலும் செய்வோம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் லெந்து காலத்தில் மட்டும் தேவ வழிகாட்டுதலை பின்பற்றும் மனிதனாக இல்லாமல் அனுதினமும் தேவ வழிகாட்டுதலை பின்பற்றி வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.